ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சார்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நினச்ச காரியம்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ காலையிலே எடுத்தது தாங்க. காலையிலே மேலே எதுக்காக ஏறிட்டு இருக்காருன்னா இங்கே பாருங்கள். இப்போ ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழைக்குலை தள்ளி இருக்குது. அதில் இருந்த வாழைப்பூவை தாங்க எடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள். ஏய் இருங்க, போடாதீங்க, ஒரு நிமிஷம். போட்டால் எப்படி பிடிக்கிறது? எடுத்துட்டு வாங்க கையிலேயே. எது? முருங்காவா? முருங்காய் இருக்கா? சரி எடுத்துட்டு வாங்க ரெண்டுத்தையும். எடுங்க எடுங்க எடுங்க. பார்த்துங்க. தெரியுது தெரியுது. நீ அங்கே நின்றாலே தெரிஞ்சுது, ஃபஸ்ட்டு நின்ற இடத்துலையே. ஓ, இங்கே வேறு இருக்கா? இன்றைக்கி சமையலுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் முருங்காய் வச்சு தான் ஏதாவது சமைக்க போகிறேன். நான் என்ன சமைக்கிறேன்னு ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படின்னா பறித்த உடனே செஞ்சுருவேங்க, இல்லைனா ஒரு நாள் கழித்து செய்வேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சு செய்ய மாட்டேங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வாழைப்பூ பறிச்சிருக்கோம். வீட்டில் எந்த காய்ங்க இருந்தாலும் சரி, வாழைப்பூ பறிக்கிற நாள் அன்றைக்கி வாழைப்பூ பொரியல் இல்லைனா வடை தாங்க செய்வேன். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு மாதிரி செய்வேன். அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மரத்து வாழைப்பூ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ வாழைப்பூ எடுத்திருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே கசப்புன்னு தெரிஞ்சது இல்லைங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வாழைப்பூ ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இதில் பாதி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறோம், பாதி வாழைப்பூ கூட்டாக செஞ்சிட போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறேன். நாளைக்கு தான் கூட்டு மாதிரி செய்யணும். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். எங்கள் வீட்டு பூனை பார்த்திங்களா எவ்வளோ சொகுசாக உட்காந்துட்ருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்காவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தார். வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் காய்ங்க இருக்குது. இதெல்லாம் போட்டு நான் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா எப்பயுமே காய்ங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே உடனே செஞ்சிடணும். என்னென்னா நாங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற காய்ங்க எப்படியும் 1 வீக்கு முன்னாடி பறித்ததாக தான் இருக்கும். ஸோ இது மெயின் சிட்டியில் இருக்கிறதால எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான காய்ங்க கிடைக்காதுங்க. அதனால் இப்போ இந்த காய்ங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நமக்கு வரதால் நான் உடனே செஞ்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூவை க்ளீன் தாங்க பண்ண போகிறேன். இது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி வாழைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் நான் சீக்கிரமாக இதை க்ளீன் பண்ணி முடிச்சிருவேங்க. இப்போ பாருங்கள், எப்பயுமே வாழைப்பூவை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும். இப்போ வடைக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட்டாணி பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ அரைச்சும் வச்சாச்சு. இதில் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியில் வாழைப்பூ போட்டிருக்கோம்ல, அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு தான் அதை மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வடை செய்கிறோம்ல, கடல வடை, அதே மாதிரி தாங்க. இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா வாழைப்பூ சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை செய்ய வேண்டியது தாங்க. வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா அது எப்பயோ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முருங்காய் பாருங்கள், முருங்காவும் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு தாங்க குழம்பு வச்சேன். என்ன குழம்புனா சாம்பார் தாங்க வச்சேன். என்னென்னா வடைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தாங்க நான் சாம்பார் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 போட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் போடுவேனே.
இப்போ எதுக்கு நான் உருட்டி வைக்கிறேன்னா, எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோன்னா டக்குன்னு போட ஈஸியாக இருக்கும். என் பசங்க பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு பொரியல் செஞ்சால் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வடையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தாங்க மோஸ்ட்லி வந்து நான் வடையாக செஞ்சுருவேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதால் வடை செஞ்சதை நான் வீடியோ எடுக்கலைங்க. இப்போ அவ்வளோதாங்க, நான் சாப்பிட தான் போகிறேன். இங்கே பாருங்கள், வடை வந்து ரெடி ஆகிடுச்சு, வாழைப்பூ வடை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.